ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ண போகிறோம். சாப்பாடு கழுவி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பொரியலுக்கு வந்து புடலங்காய் கடலப்பருப்பு போட்டு கூட்டு வைக்க போகிறேன். கடலப்பருப்பும் புடலங்காயும் கட் பண்ணி போட்டு குக்கரில் ஒரு 4-5 விசில் வச்சிடலாம். அது கூட மஞ்சள்தூள் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை விசில் வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா காரக்குழம்பு. அதுக்கு ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், சும்மா கொஞ்சம் வெந்தயம். இப்போது வெங்காயம் போட்டாச்சு. இப்போ கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்கு சைட் டிஷ் புடலங்காய் கூட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தக்காளி போட்டுக்கலாம். ஏன்னா நான் தக்காளி வந்து தேங்காயோட பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வதங்கிட்டோம். ஸோ கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டாச்சு. தக்காளி வதங்கணும். இது போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் பரட்டிக்கலாம். இப்போது மஞ்சள்தூள், உப்பு, மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஸோ இது போட்டு நல்லா ஒரு கிளறிக்கலாம். இப்போது நம்ம இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த பேஸ்ட் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போது இது நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறம் நம்ம புடலங்காய் கூட்டுக்கு வேக வச்சாச்சு. இப்போ தாளிப்புக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். பொரிஞ்சு வரட்டும். இப்போது வெங்காயம், காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு வச்சுட்டேன். இது கொஞ்சம் நல்லா கலந்து வரட்டும். இது கூட வந்து நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பருப்பு போட்டிருக்கோங்க, அதனால் கொஞ்சம் பெருங்காயத்தூள் மட்டும் போட்டுக்கலாம். இப்போது தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா நம்ம இதிலே வந்து மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இது வதங்கின பிறகு நம்ம அந்த கூட்டை எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம இந்த கூட்டை போட்டாச்சு. இப்போது இந்த தண்ணி கொஞ்சம் சுண்டி வரட்டும். டிஃபனுக்கு வந்து ராகி சேமியா வச்சுருக்கேன். அது போட்டு மூடி வச்சிடலாம். இது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள். இப்போது இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம காரக்குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். முருங்கைக்காயெலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், கத்திரிக்காயும் நல்லா வெந்திருக்கு. இப்போது இதை ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கூட்டு பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஃபைனலாக என்ன பண்ண போகிறோன்னா இதில் கொஞ்சம் தேங்காய் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இந்த வெயில் சீசனில் வந்து இந்த மாதிரி நீர்க்காய்ங்க எடுத்து நம்ம செஞ்சோன்னா ரொம்ப நல்லதுங்க. நம்மளுக்கு இருக்கிற வெயிலில் ஒன்றும் முடியல. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது இப்போ வேலைக்கு போகிற பசங்க, வேலைக்கு போகிற ஹஸ்பண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு மதியான டைமில் சாப்பிடப்போ நல்லாயிருக்கும். இப்போது நம்ம இதை கூட்டு வந்து போதும், இதிலே ஆஃப் பண்ணிடலாம். சரி, கட்டிட்டேன். காரக்குழம்பு கூட்டுக்கு ஆரஞ்சு கட்டியிருக்கேன். இப்போது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னையோட லஞ்ச் பாக்ஸ் மெனு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.